முட்டா போயிடுவோம் வாழ தெரியாத போயிடுவோம் ஒரே ஒரு ஆளுன்னு சொல்லியிருக்கு. அது ஏன் தெரியுமா அப்படி சொல்லியிருக்கான்? நம்ம மட்டும் கஷ்டப்பட்டு இவன் மட்டும் சந்தோஷமா இருக்கோம். எப்படியாவது ஒரு 3 வருஷம் சாப்பிட்டோம் வயிற்றுக்கிறது நம்மளுக்கு நம்ம ஈக்குவலா போச்சுன்னா அது நல்லா போகும். இல்ல நீ சொன்ன மாதிரி கரெக்டா இதே உழைப்பு இப்படி ஜாலியா இருக்க நீங்க அப்படி பண்ணானுங்க பொண்ணாட்டி வந்த பிறகு இப்படி செய்ய வேண்டியதானுங்க. அவன் வந்தவனே அவன் ஒருத்தி சாப்பாடு வாங்கி போட முடியாது. இல்ல அவன் சொல்லிட்டு அவனும் பேச விட்டுருந்தான். அவன் கேள்வி கேட்கட்டும் கேள்வி சும்மா போட்டுட்டு அவன் வந்தவனே தொல்லப்படுத்தா சரி சரி சாப்பாடு வாங்கி போறதுனால பிரச்சனை இல்லை. ஒரு மாதிரிக்கு அரிசி வாங்கி போட்டுலாம் பருப்பு எல்லாம் போட்டுலாமே. அப்ப எதுக்குங்க அப்ப நீங்க பழைய மாதிரி ஜாலியா இருக்க முடியுதா? அதுதான் மாப்பிள்ள வீட்டுல ஆமா 5000 வாங்கி போட்டுரு. அவ நீ சொல்லாத அவங்க சொல்ல நீங்க சொல்லுங்க. நீங்க சொன்னா கரெக்டா இருக்கும். நீங்க எல்லாமே வாங்கி போட்டியா? நீங்க வெளியில ஒரு 2 நாள் தங்க முடியாது. இதுதான் ஜாலி. வேற ஒரு கிடையாது. போக கூடாது. வயாம போன்னு இருப்பா. நான் கேட்கேன் என் வீட்டு பக்கத்துல இருக்கு. அதான் கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் எல்லா தங்க இதெல்லாம் பார்த்தேன். இப்போ என்னைக்காவது கல்யாணம் முடிஞ்சு 5 வருஷம் ஆகுது. ஒரு நாள் தங்க வேலை பார்த்துருக்கேன் சொல்லு. ஒரு நாள் தங்க வேலை. இப்போ காலில் குளிக்க வருது என்ன சண்டை போட்டு வந்து தெரியுமா? பார்க்கணும். என்ன ரீசன் சொல்லுதான் தெரியுமா? இப்போ வந்து இப்ப குடிக்க வந்து நம்ம 2 சடங்கு அந்த வாரம் அப்படின்னு வண்டி எடுத்துட்டு துண்டு தூக்கிட்டு வந்தாச்சு. அங்க அட்டன்ஸ் போட்டு கையெழுத்து போட்டு எம்மா போயிட்டு வரேன்னு சொல்லி எங்க போறியா அடிப்பா? எங்க போறியா? அதான் ஜாலி. நம்ம இஷ்டத்துல வந்து முடிவு எடுக்க முடியாது. எல்லாரும் வந்துருக்கோம். அவளை நம்பிதான் நம்ம இருக்கோம். துவாரி போடுறதா இல்லையே அப்படியே நீங்க முடிச்சோன்னு சொல்லியா? இப்ப சொல்ல மாட்டியா? நம்ம எத்தனை இருப்போம் பாத்துக்கலாம் பாப்போம். ஆமா கரெக்ட் கரெக்ட். என்னைக்கு நம்ம கலக்காடுதான் இருக்கியா? நானே துண்டு போடுவான். ஆனா ஒண்ணு அது கேட்க முடியாது. ஏன்னா அவன் கலக்காடு வந்தாதானே கேட்க. நீங்க வந்து ஒரு ரீசன் இல்ல ஒரே ஒரு ரீசன் இருக்கு. ஒரு கார் வாங்கு 10 லட்சம் ரூபாய்க்கு காரை வாங்கு. அக்கௌண்ட்ல ஒரு 10 லட்சம் ரூபாய் போட்டு கதையை கேளு போட்டுட்டு பாட்டுக்கு அவன் கூட ஞாயிற்றுக்கிழமை பணமாக கூட்டி போயிட்டு அப்படியே ஒண்ணு இல்ல தலைவன் ஞாயிற்றுக்கிழமையும் லீவ் போடாம வேலை பார்க்காமனா இப்ப என்ன ரேஞ்சில இருப்பாரு? அவரை விடுங்க மெக்கானிக்கு நம்ம அண்ணனை ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவ் போடாம வேலை பார்த்துட்டு இருக்க அவளை அப்படி நினைக்கணும். நம்ம பட்ட இன்பத்தை இது வரைக்கும் யாருமே சொல்லல. இருந்தாலும் நம்ம கஷ்டம் சொல்லாம நிறைய கல்யாணம் முடிச்சது வந்துருப்போம்ல. கல்யாணம் முடிக்காம அவள்கிட்ட கேள அதுல அருமையா சொல்லுவோம். மத்தியானம் லீவ் போட்டுக்கலாம். அவள் நினைச்சா 6 நாள் வேலை பார்த்துட்டு அதனால 1 கிலோ கறி எடுத்துக்கிட்டு தெரியாம கறி வைமா இந்த குளிக்க சாப்பிடுது அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதுக்கு நிம்மதி இருக்காது. அது கறி எடுத்துட்டு வேலைக்கு எடுத்து 300 ரூபா கொடுத்தா வணக்க எவ்வளவு சோத்தோட சாப்பிட்டு பார்த்துக்கலாம். என்ன இதான் இயல்பு. கல்யாணம் முடிக்காதீங்க சொன்னா கேளுங்க. இன்பத்தை நீயும் பெற வேண்டும். இல்ல இவ்வாறு சொல்லுவா பல துன்பத்தை அனுபவிக்கணுமா ஒரு இன்ப என்ன சொன்னானே ஒரு இன்பத்தை அனுபவிக்க பல துன்பத்தை அனுபவிக்கணுமா? இன்னொன்னு இருக்குல்ல எப்படின்னா நம்ம குளிக்க போறோம் அங்க போய் கேட்கறது ஆனா மாப்பிள்ள கல்யாணம் முடிக்க முடியும் இவ்வளவு அக்கறைப்படுதானே கல்யாணம் அவன் வேலைக்கு போக சொல்லிட்டா கவர்மெண்ட் வேலைக்கு ஏதாவது வேலைக்கு போக சொல்லு. படிச்சு படிச்சு வேலைக்கு போய் நான் வீட்டுக்கு துணி சாப்பிட்டு சாப்பிட்டு எல்லாம் வைக்கிறாங்க. அவங்களுக்கு குறைச்சது அவங்களுக்கு வேலை இருக்கு. அவங்க வேலையை நம்ம பார்க்க முடியாது. ஆனால் நம்ம வேலையை அவங்க பார்க்க முடியாது. நம்ம விட்டு கொடுத்து போறோம் அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. நம்ம வந்து விட்டு கொடுத்துருவோம் அவங்க. அதே அவங்க அம்மா வீட்டு போனோம்னா எல்லா இதுவும் இருக்கா. சொந்தக்காரங்க வந்தாங்க வேற கோடி நம்ம வீட்டு சொந்தக்காரங்க வந்தா நம்ம சொந்தக்காரங்க வந்தா நிறைய இருக்காது. உங்களை வந்து சிறப்படுத்தானா உங்களை நம்ப முடியல. நீங்க
நீங்க எங்க போனாலும் தருதலே ஆயிருந்தீங்க. உங்க அம்மா எடுத்துக்கோ. இதுக்குதானே கல்யாணம். உங்க அத்தையோ அவங்க அப்பாவோட சொந்தக்காரர் வந்தா நல்லா கவனிக்குமா இல்ல உங்க பட்டாத ஆளு தான் நல்லா கவனிக்குமா நீ சொல்ல. எங்க அம்மா கிட்ட வந்து வேற என்ன மூடு எங்க அம்மா இருக்கா இப்போ கடல் பாயில இருந்து எங்க அப்பா மாதிரி இவெல்லாம் வந்தா நல்லா கவனிக்கும். எங்க அப்பா வழி வந்தாலும் அம்மா எதுக்கு நான் அப்படி விட்டு கொடுக்க இல்லையா? நான் அப்படி என்ன விட்டு மாப்பிள்ள நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம் மாப்பிள்ள. ஆம்பளை கதை. ஆனா இதே உங்க அப்பா போய் உங்க அம்மா கிட்ட சொன்னா அத்தான் வந்திருக்காரு மாப்பிள்ள வந்திருக்காரு கறி கொடுத்து அதுட்டு வரும்னு சொல்லும் எங்க அத்தை இருந்தாலும் இன்னைக்கு 3-4 வருஷம் பட்டாயத்தை தான் கூப்பிடல, கடம்பா தான் கூப்பிட்டு இருக்கேன். பட்டாத்துல அவன் கூப்பிடவே இல்லையா? நீ கூப்பிட்டு தானே ஆகணும். உனக்கு லட்சணம் தெரிஞ்சுட்டு யார் பாசமா இருக்கும் உனக்கு லட்சணம் தெரிய போய் அவங்க அம்மா பொண்ணே போடுன்னு சொல்லியிருக்க. அதான் உண்மை, வேற என்ன உண்மை? சரி முருகாச்சன மாதிரி அக்கா அண்ணன் தம்பி பிள்ளைல வந்து அவ்வளவு பாசம், அப்பா வழி வந்தா மரியாதை கிடையாது. வந்தோ பார்க்கவே இல்லாம இருந்தவங்க என்னமோ அப்படி ஒழுங்கான வேற எதுவும் சம்பாதிச்சு பண்ணா என்ன சேரணும் என்ன மாதிரி என்னதான் சம்பாத்தியம் பண்ணாலும் பிரச்சனை என்னடா. அவன்கிட்ட அண்ணன் கேள்வி சொல்லுவான் 40 பேர் சொல்ல பார்க்கான். 40 பேர் கட்டி வைக்க வீட்டுல பொண்டாடி கட்டி வைக்க முடியல. ஏழு இல்ல இங்க பாரு மாப்பிள்ள 40 பேர் கட்டி வைக்க பொண்டாடி கட்டி இருந்தாலும் என்னைக்காவது ஒழுங்கா இருக்கலாம். கைதி மீறி மாப்பிள்ள அதெல்லாம் நினைக்க மாப்பிள்ள. அவிதி மீறி வாங்க